பர்பிள் கலர் பிடிக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் பூக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான். பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, டேசி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்பிள் கலர், அதாவது வயலட் கலர் டேசின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளவர்ஸ் எல்லாமே சூப்பராக பூத்துருக்கு இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு சூப்பரான பிளான்ட்ஸ் இப்போது நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்குங்க. ஸோ இந்த கலர் மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் இல்லைங்க. ஸோ உங்களுக்கு பிங்க் லவர்ஸ், அது மட்டும் இல்லாத ஒயிட் லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து கலர்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் தாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா சூப்பராக பூக்கும். ஸோ பார்க்கவே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தாங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட 3 கலர்ஸுமே ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ எல்லா ஃப்ளவர்ஸும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ வேணுன்றவங்க வெப்சைட்டில் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பரான குவாலிட்டியில் உங்கள் வீட்டையும் பியூட்டிஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா இந்த கலெக்ஷன்லாம் வாங்கி வைக்கலாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக க்ரோத் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன். அப்பப்போ வந்து ஒரு வெர்மி கம்போஸ்ட் அப்படி இல்லைனா தொழு உரம் போட்டு வளர்த்தா மட்டும் போதுங்க. நார்மல் வாட்டர் கொடுத்தா போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. நல்லா சூப்பராக புஷ்ஷாக வளரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, ஸோ கீழேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சைடில் சாப்ளிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஃப்ளவரிங் வந்து முடிஞ்சதுமே, ஸோ ஃப்ளவரிங் பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்ளிங்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல, செடிகள் வந்து ஃப்ளவரிங் முடிஞ்சிருச்சுன்னா போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கவலையே பட தேவையில்ல. ஒரு செடி வாங்கி வச்சிங்கன்னா ஒரு செடியிலேருந்து நீங்கள் ஒரு தொட்டி ரப்பாக 1 இயர்க்குள்ளே கவர் ஆகி நல்லா ப்ளூம் ஆகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க.